ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் அவல் லட்டு நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப் அவல் எடுத்து நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு ஒரு 10-15 பருப்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடயே நடக்கடலை வறுத்த நடக்கடலையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் தேங்காய் இதை எடுத்துக்கிட்டு தேங்காயை எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டு எடுத்து மிக்சியில் அவல் தனியாக குறவரப்பாக அரைச்சதுக்கப்புறம் மீதி எல்லா பொருளையும் போட்டு ஏலக்காயும் 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே அந்த 1 கப்பை போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பு பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நீங்கள் வெள்ளை பாகு காய்ச்சல் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அது இதாகி வரணும், கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச விழுதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நல்லா பெரட்டி கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப நல்லா வந்துடும். இப்போ நெய் 1/4 டீஸ்பூன் ஊற்றி 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கிடையாது, ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதனால நல்லா கலந்து ஊற்றிட்டே இருக்கணும். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒட்டாத அளவு நல்லா அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு. இப்போ திராட்சை முந்திரி இப்போ எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுடுங்க. இப்போ அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்துடும். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இருக்குன்னு மறக்காமல் நிறைய கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.